பர்த்டே. யாருக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே? ஏசப்பாக்கு. ஓகே, நம்மளோட ஹாப்பி பர்த்டேல நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு. இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜெபம். ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு நம்ம ஆண்டவர் தான். அவரை நம்ம வரவேற்றிடுவோம். ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடவும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா, தர்மையான நாளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த கால மாற்றங்கள் கர்த்தர் இதை இந்த நாளில் எங்களுக்காக அதை எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தீர் கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அகிலத்தை ஆளும் அரசே, உன் புகழ் ஓங்கவே உரைப்பேனே நாளும். உன் புகழ் ஓங்கவே உரைப்பேனே நாளும். உலகாளும் தெய்வம் நீயே, உலகாளும் தெய்வம் நீயே. அழகே அமுதே அசையும் உயிர்கள் உன்னாலே. ஆதியில் வாக்கானாய் வாக்கு மனுவானாய், மனுவான நீயே வாழ்வானாய். என் வாழ்வின் பொருளும் நீயானாய். அழகே அமுதே அசையும் உயிர்கள் உன்னாலே. அழகே அசையும் உயிர்கள் உன்னாலே. எங்கும் பார்த்தேன் உம் திருநளினமதை, என்னுள் பார்த்தேன் உம் திருரசனைதனை. எங்கும் பார்த்தேன் உம் திருநளினம், என்னுள் பார்த்தேன் உம் திருரசனை. இறைவா இறைவா இனிக்கும் இசையே, கலையே கவியே கருணை வடிவே. காவிய நாயக கந்தனின் காவல உம் திருவடி சரணம். காவிய நாயக கந்தனின் காவல உன் திருவடி சரணம்.
தேங்க்யூ காட்ஃப்ரே. அவர் பாதம் பற்றும் நாட்கள் ஆதைகள் எங்கும் பூக்கள் அன்பின் நறுமணம் வீசும் அமைதி பேரும் மம பப பப மம பப பப கம பசா சா சனி ரி சனி பா சகரி சகிரி சனி கம பத நிசா சதனி பாதானி சரி மகா நி பத மபரி மபனி சகரி காமரிகா நீரி நிப்பா காலங்கள் பலவாய் காத்திருந்தவர்கள் மனம் குளிரும் நாள் மகிழ்ந்திடுவே எழுந்தது இளம் கதிர் அகம் மகிழ்ந்திடுவே இது அன்பின் காலம் என்போம் புது பாதைகள் விரியும் என்போம் ஒரு மனதுடனே பாடி வாழ்த்திடுவோம் இனி அச்சம் என்பதே ரொம்ப ஒரு அற்புதமான பாருங்க 3 ராஜாக்களோட இல்லையா அந்த நிகழ்வை நம்ம அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா எவ்வளோ ஒரு நம்மளுடைய குழந்தைகள் இங்கே பெரியவங்க ஓகே வேறு 3 ராஜாக்கள் நினச்சவங்க டான்ஸ் ஆடினவங்க எல்லாருக்கும் கரகொலை எழுப்பி ஆமே எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ஒரு அருமையாக ஒரு மகிழ்ச்சியாக அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை அப்படியே கொடுத்துருக்காங்க நல்ல கரங்களை தட்டி எல்லாருக்குமா நம்ம நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ
வணக்கம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வுல ஒரு அர்த்தமுள்ள கதை ஒண்ணு சொல்ல போறேன். பொதுவா கிறிஸ்துமஸ் டைம்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் கிறிஸ்துமஸ ஜாலியா கொண்டாடுவோம். ஆனா இங்க ஒரு குட்டி பையன் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான்னு நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. ஏ நத்தானியல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உங்க வீட்டுல பலகாரம்லாம் செஞ்சுட்டாங்களா? இன்னும் இல்லடா. அப்போ புது துணி? அதுவோ இல்லடா. உங்க வீட்டுல? எங்க வீட்லயா? எங்க அப்பா ஓனர் கிட்ட காசு கேட்க போயிருக்காரா. அந்த காசு கிடைச்சா புது துணி, இல்லனா அதே பழைய துணி தான்டா. உங்க வீட்டுல எப்படி? இங்கேயும் அதே தான்டா. ஓ, இந்த குட்டி பையனோட ஏக்கத்தை பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த பையனோட ஆசை நிறைவேறுதா? அதை நிறைவேற்ற அவங்க அப்பா ஜோசப் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்யற இடத்துக்கு போய் பார்க்கலாமா? வாங்க. மகேஷ், மகேஷ், வாங்க அங்கிள், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்க? கிறிஸ்மஸ் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. பணமும் குதிரை வேகத்துல போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க அங்கிள், வீட்டுக்கு டெக்கரேஷன் பொருள் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு. இப்போதான் ஒயிட் வாஷ் அடிச்சு முடிச்சோம், அதுக்கே 60,000 ரூபாய் 70 ரூபாய் ஆயிடுச்சு. இதுல என் பொண்டாட்டி வேற, இவ போய் புடவை எடுத்துட்டு வந்தா பாருங்க, எவ்வளவு தெரியுங்களா? அதுவே 20,000 30,000 இருக்கும். என் பையன் அவளுக்கு ஈடா செலவுக்குறாங்க. போதாதைக்கு எங்க அண்ணன் வேற அமெரிக்கால இருந்து வராரு, அவரையும் நான் கவனிக்கணும். இந்த செலவுங்களை நினைச்சு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுது அங்கிள், பிபி ஏறுது. சார் தோத்துறேன் சார். என்ன மூட்டை இது ஜோசப்பு? இதுல என்ன இருக்கு? ஐயா, கிறிஸ்மஸ்க்கு அம்மா அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஐயா. அந்த மளிகை பொருள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் ஐயா. சரி சரி, அதை போய் ஸ்டோர் ரூம்ல வை. என்ன ஜோசப்பு தலை சொறிகிற? என்ன ஐயா, கிறிஸ்மஸ்க்கு பையனுக்கு துணி எடுக்க பணம் கேட்டிருந்தேன் ஐயா. என்னது பணமா? ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு. இப்போதான் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த டெக்கரேஷன் பொருளுக்கு ஏகப்பட்ட செலவு. தோ இப்போ கூட நீ மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திய, எவ்வளோ செலவு உனக்கு தெரியாதா ஜோசப்பு? ஒயிட் வாஷ் வேற அடித்தோம், அண்ணன் வேற ஊர்லேருந்து வராரு, உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பணம் கேட்குறியே. போ ஜோசப்பு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் போ. ஐயா ஐயா, அம்மா இல்லாத பிள்ளையா அவன், எல்லாம் புது துணி போட்டதான் ஐயா. பணம் இல்லை சொல்லிட்டேன்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் போ. சரிங்க ஐயா. அச்சச்சோ, இந்த குட்டி பையனோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. நாளைக்கு வேற கிறிஸ்துமஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன ஜோசப்பு, பணம் இல்லை சொன்னீங்க, இப்போ நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எப்படி ஜோசப்பு? ஐயா, நேற்று கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாருங்க ஐயா, எல்லாருக்கும் gift கொடுத்தாருங்க ஐயா. திறந்து பார்த்தேன் ஐயா, எல்லாருக்கும் புது துணிங்க ஐயா. எங்க பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை ஐயா, தெருவில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்தாருங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. சார், இங்க லூர்து சார் வீடு எங்க இருக்குங்க? இதோ எங்க பக்கத்து வீடு தான், இதோ அவரே வந்துட்டாரு. சார், முந்தா நேற்று கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தீங்களாமே, எங்க ஓனருக்கு வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாரு. இப்போதான் ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தேன். சார், நீங்க தான் நேற்று ராத்திரி வந்தீங்களா சார்? சார் ரொம்ப சந்தோஷம் சார், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.
அங்கிள் நீங்கள் தான் இந்த ஹெல்ப்பை பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நான் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க தான் நினச்சேன். இவங்களுக்கு நிறைய செஞ்சேன், இதில் சந்தோஷமே இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் செஞ்சீங்களே, இதுதான் உண்மையான சந்தோஷம். இது எனக்கு தோணலையே, எனக்கு தெரியாமல் போச்சு. ஜோசப் என்கிட்ட பணம் கேட்டார், ஆனால் எனக்கு கொடுக்க மனம் வரல. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு அங்கிள். எத்தனை மெசேஜஸ்ஸு, எத்தனை ஃபாதர்ஸு, எத்தனை சிஸ்டர்ஸு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்ட்டு. ஏன் தாவீது அரசர் திருப்பாடலில் 41வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எளியோருடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கீங்க அங்கிள். ரொம்ப சந்தோஷம். இயேசு கூட மத்தேயு 25வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் மிக சிறியோராகிய என் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் அங்கிள். இந்த நாளில் இதையெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது போல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதையில வந்த அங்கிள் போல இந்த கிறிஸ்மஸ்ல நாமும் பிறருக்கு கொடுப்போம், ஆண்டவரின் மகிமையை காண்போம். இந்த நாடகத்தை எழுதி இதுக்கு நமக்கு என்ன நல்ல செய்தி கொடுத்தவர் பிரதர் ஜோசப். இவரோட ஓன் ஸ்டோரி அது, நம்ம அதை பாராட்டுக்கிறோம். இவங்கெல்லாம் முன்னாடியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அபி மியூசிக் போட்டு இவ்வளோ அருமையான ஒரு நாடகம் நம்ம கொடுத்துருக்காங்க.